ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சத்து மாவு தாங்க ரெடி பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் என்னென்ன தானியம் இருக்குதோ அதை வச்சே நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. ஹார்லிக்ஸ், பூஸ்ட் இதெல்லாம் தேவையே கிடையாது. இப்போ நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேங்க. ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கிறேன். இது அளவெல்லாம் இல்லைங்க, உங்கள்கிட்ட எந்த பொருள் அதிகமாக இருக்குதோ அதை சேர்த்து நம்ம வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த கருப்பு உளுந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. கருப்பு உளுந்தில் அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குதுங்க. அந்த உடல் எலும்புலாம் வலுப்படுறதுக்கு ரொம்ப உதவி பண்ணும். அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. நல்லா உளுந்து வறுபட்டுருதுங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நான் இது மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கிறேங்க, அதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கருப்பு கடலையும் வெள்ளை கடலையும் சேர்த்து 200 கிராம் எடுத்துக்கிறேங்க. கருப்பு கடலையும் நல்ல ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, வெள்ளை கடலையும் இருக்குது, அதெல்லாம் நான் சேர்த்து எடுத்துக்கிறேன். அதையும் நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். இதுவும் நல்லா லைட்டாக வறுபட்டுருதுங்க. இதை எடுத்துடலாம். நம்ம வச்சுருக்கிற உளுந்து கூட இதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ பச்சை பருப்பு சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் பச்சை பருப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. இப்போ நான் தோல் இல்லாமல் பச்சை பருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை கலரில் இருக்கிற பச்சை பருப்பு சேர்த்திங்கன்னா, தோலோடு சேர்த்திங்கன்னா இன்னும் விட்டமின்ஸ் நல்லா கிடைக்குங்க. இது நல்லா வறுபட்டுருதுங்க. இதையும் எடுத்துடலாம். இப்போ கம்பு சேர்க்குறேங்க. கம்பு 1/4 கிலோ சேர்த்துக்கலாம். நல்லா வெடிக்குதுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ கேழ்வரகு எடுத்துக்கிறேங்க. அது மட்டும் ஒரு 1/2 கிலோ சேர்த்துக்கிறேங்க. அது கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாங்க. இப்போ நான் சோளம் சேர்க்குறேங்க. இது வெள்ளை சோளம் சேர்க்குறேன். நீங்கள் மஞ்சள் சோளம் கிடைச்சின்னா கூட சேருங்க. வெள்ளை சோளத்தில் நல்ல ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குதுங்க. அதை சேர்த்து நம்ம லைட்டாக வறுத்துட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வெடிக்கும், நம்ம எடுத்துடலாங்க. இப்போ வெடிச்சுன்னா வானல் ஃபுல்லாக ஆகிடும். வெடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடலாம். இந்த பாப்கார்ன் மாதிரி வெடிக்குங்க இது. அது கூடவே பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி, அது ஒரு 1/2 கிலோ சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும், நம்ம எடுத்துடலாம் இதையும். அது கூடவே பார்த்திங்கன்னா சிவப்பு அரிசி ஒரு 1/2 கிலோ சேர்த்துக்கலாங்க. இது ஜவ்வரிசிங்க, மாவு ஜவ்வரிசின்னு கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும். அது ஒரு 1/4 கிலோ சேர்த்துக்குங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா மக்கானான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தாமரை விதை, அதை நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே இந்த பொருள்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக எல்லா கிராமத்தில் கூட கடைகளில் கிடைக்குதுங்க. எந்த பொருளும் கிடைக்காத பொருள் கிடையாது. அவ்வளோதாங்க. கொஞ்சம் நிறமாக இருந்தது நம்ம எடுத்துடலாம். இப்போ பாதாம் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 100 கிராம் பாதாம் சேர்த்துக்கிறேன். இந்த பாதாம் பார்த்திங்கன்னா வீட்டில் அந்த நாட்டு பாதாம் மரம் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து எடுத்த பாதாம் இதுதாங்க இது. அவ்வளோதாங்க. இதுவும் வறுபட்டுருது. இதையும் எடுத்துடலாம். இப்போ முந்திரி எடுத்துருக்குங்க. அதுவும் ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 100 கிராம் பூசணி விதை சேர்த்துக்கலாங்க. இந்த 3த்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தினை சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு அந்த ஈரப்பதம் போனால் போதுங்க. இதையும் எடுத்துடலாம். இப்போ எல்லா பொருளும் ஒரு தட்டில் சேர்த்தாச்சு இல்லைங்களா. இது பார்த்திங்கன்னா உப்பு கடலை, கடையில் கிடைக்கும் இல்லைங்களா, அதே உப்பு கடலை தான். இப்போ நான் உப்பு கடலை சேர்க்குறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட உப்பு கடலை இல்லைன்னா பொட்டுக்கடலை இருந்ததுன்னா சேர்த்துக்கலாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் ஒன்று சேர நீங்கள் ஆற வச்சுட்டு நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதாங்க. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் கஞ்சி செஞ்சுக்கலாம், அடை செஞ்சுக்கலாம், கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். இப்போ எதுவுமே இதில் ஒரு கெட்ட பொருளை நம்ம சேர்க்கலைங்க. எல்லாமே ஒரு குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஒரு ஹெல்த்தியான பொருள் தான். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, போன்விட்டா எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேங்க. இந்த ஒரு பவுடர் இருந்தால் போதும், உங்கள் குழந்தைங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.